என்னடாச்சு? கழுத்து ரொம்ப வலிக்குதுடா. அதுதான் புதுசா பொண்ணு கட்டிட்டு வந்திருக்கல, அவளை பிடிச்சி விட சொல்றதானே? டேய் சும்மா இருடா, வலிக்கிற மாதிரி உதைச்சதே அவதான்டா. அப்படி உதைக்கிற மாதிரி என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையடா, பேசாம ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு தூங்கிட்டேன்டா. அதான் மிதிச்சிருக்கா, அப்புறம் மிதிக்காம என்ன பண்ணுவாவ? இப்படி போனா உன்னை அவ மதிக்கவே மாட்டா. நான் கொடுக்குற லேகியத்தை நீ சாப்பிட்டேன்னு வை, மாதிரி சும்மா சிறகடிச்சு பறப்ப. என்னடா லேகியம் அது? அதுதான் ரகசியம். என்னாச்சு? One minute. என்னதான் சாப்பிட்டீங்க? Nothing. சிட்டுக்குருவி லேகியன்னு சொல்லிட்டு ஏதோ செத்தக்குருவி லேகியத்தை கொடுத்துலாம் போல இருக்கு. இடியட். My God. Don't worry. You sleep. அப்பா, எங்கப்பா கூட்டு போறீங்க? இந்த வயசுல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட ஊசுறதுக்கு என்னை கூட கூட்டு போறீங்களா? டேய், எஸ்டேட்ல லேபரர்ஸ் ப்ராப்ளம்டா. எனக்கு அப்புறம் இதெல்லாம் நீ தானே பார்த்துக்க போற. அதை நினைச்சுதான் உன்னை கூட்டு போகணும்னு முடிவு பண்ணு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் தப்பா போச்சு. என்னால் தனியெல்லாம் உங்க கூட வர முடியாது. ஜீவாவும் என் கூட வருவான். சரிடா, வர சொல்லு, அவனே வர சொல்லு. டேய் ஜீவா, வாடா. வரேன்டா. அங்கிள், எப்பவும் இந்த கார் நான் தானே ஓட்ட ஆசைப்படுவேன். நானே ஓட்டுறேனே. சரி ஓட்டு, எனக்கு வேலை மிச்சம். என்னங்க, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் வீட்டில் இருந்தே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? எஸ்டேட்டு போகணுன்னா உன் பையன் சத்தம் போடுறான், உனக்கு தலைவலிங்கிற. சரி, நீ போய் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. சந்தியா, உனக்கு தான் வீட்டில் தனியாக இருக்கணும்னா பயமாக இருக்குன்னு சொல்லுவியே. ஜீவா வேணா துணைக்கு வச்சுக்க. ஜீவா. கார்த்தி, என்னடா அப்பா இவங்க கூட போய் இருக்க சொல்றாரு? இது ஒரு பிரச்சனையா உனக்கு? போய் துணைக்கிறா, நான் போயிட்டு வரேன். ஜீவா, நீ துணைக்கு இருப்ப. என்னங்க, இப்ப பரவாயில்லைங்க. எனக்கு தலை வலிக்கல, தலைவலி சரியா போயிடுச்சு. நானும் உங்க கூட வரேங்க. இப்பதான் தலைவலின்னு சொன்னேன், அதுக்குள்ள தலைவலி எப்படி சரியா போச்சு? நான் சொல்றதை கேளு. ரூம்ல போய் ஒரு டேப்லெட் போட்டு படுத்துக்க, ஜீவா பார்த்துக்குவான்.
என்ன சந்தியா நான் உள்ள வந்துருவனு பாதுகாப்பா கதவை தாப்பா போட்டுக்கிட்டியா? ஆனா உனக்கு முன்னாடி நான் உஷாரா பால்கனி வழியா வந்துட்டேன். ஏய் எனக்கு இதுவும் வசதியா தான் போச்சு. கையை விடு. 5 நிமிஷம் சுகத்துக்காக என்னால ஆயுள் முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு ராணி மாதிரி இருக்கேன். என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட சவலப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்றது சரியா? வேண்டாம், ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. போதும்டா, என்ன விட்டுடு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். ஏய் இதுக்கு வழி பேசிட்டு இருக்க. நானும் பின்னாடி வந்தேன். சும்மா கடந்தவனை சொண்டி விட்டுட்டு இப்ப போன் சொன்னா எப்படி போவேன்? என்ன விடு. என்ன விடு. No. விடா, விடு. அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஹாய். யார் நீங்க? நான் தான் பூர்ணிமா. கார்த்தியோட லவர். யா யா. உள்ள வாங்க வாங்க. யா ஷியோர். கார்த்திகோட அப்பா சொல்லியிருக்காரு. ஓ அம்மா, கார்த்திக் எங்க? அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? இல்லையே, கார்த்திகோட ஃப்ரெண்டு ஜீவா எனக்கு துணைக்கு இருக்காரு. அவன்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னும் இந்த பொறுக்கி கிட்ட பழக்கம் வச்சிருக்கானா? வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். கார்த்தி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். கார்த்தி, நீ என்ன ஏமாத்திட்ட. நீ ஒரு சீட்டிங் கேரக்டர். ஹே ஏன்டா செல்லம் கோவமா பேசுற? அந்த பொம்பளை பொறுக்கி ஜீவா இப்ப எங்க இருக்கான்? எனக்கு தெரியலையே. போய் சொல்லாத, எனக்கு பிடிக்காது. ஹே அதான் கேக்குறேன்ல. கார்த்தி, நீ எங்க இருக்க? உன்னை ஏன் நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. அப்படியா? எங்க இருக்க? ஐயோ, நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். ஓ உடனே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா கார்த்தி. கார்த்தி, ஹேய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு உனக்கு? கார்த்தி, ஏன் இப்படி பயப்படுற? நான் தான். சரி பாத்தியா ரூம? உனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ ஆமா, என்ன நீ சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? கார்த்தி, இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். காஃபி சூடா இருக்கு. வேற ஏதாவது வேணுமா? வேணாம், வேற எதுவும் வேணாம். பூர்ணி, நீ நினைக்கிற மாதிரி ஜீவா கிடையாது பூர்ணி. அவன் ஒரு காலத்துல எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் லைஃப்ல எந்த பொண்ணும் அவனை அட்மையர் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு கூட ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு அவனை வெளியே அனுப்பினப்போ திடீர்னு ஆக்சிடென்ட்டா ஒரு பொண்ணை பார்த்தான்.
அதுலேருந்து விட்டிருந்தா அவன் பைத்தியமாயிருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட பண்ணலனா எப்படி? சரி, இதெல்லாம் நம்புறதும் நம்பாதும் உன் இஷ்டம். நீ இவ்வளோ சொல்கிறதுனால நான் உன்னை கண்டிப்பாக நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு எனக்கும் தெரியும். நாம் அவனோட மனசில் இருக்கிற காயத்துக்கு மருந்தாக இருப்போம். ஓகே. ம்